அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனியாக ஒரு பீஸ் நம்மகிட்ட வந்து சிக்கியிருக்கு. தனியாவா யாருடா அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம எனவே பேசுவோம் அக்கா தான். அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து எனவே பேசுவோம் அக்காவுடைய வீடியோ தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, வீடியோ நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த அக்கா யார் 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 நீங்கள் யார் 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 அக்கா இப்படி அறிவுரிமை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறு தேடி பார்ப்போம். அந்த அக்கா யார், அக்காவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம். இந்த ஃபோன் எடுத்து இப்படி தேடும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, எதுக்கு தேடணும், அவர்களை வரலாறு ஒன்றும் தேவையில்லையே, அப்படி தேடி பார்த்து பேசுகிறதுக்கு அக்காவுடைய கண்ணட்டே நமக்கு தேவையில்லையே. அக்கா ஈவராவுடைய தொண்டர், ஈவராவுடைய மாணவி. அப்போ அது ஒன்று போதால் நம்ம கலாய்க்கிறதுக்கு, அதை தாண்டி பார்க்க என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம அக்காக்குள்ள கன்னடக்குள்ளே போயிடுவோம். அக்கா கன்னடக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அக்கா அப்படி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. என்னடா வீடியோ முழுக்க பிளாக்கா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். ஒன்றும் கிடையாது, அக்கா ஈவராவுடைய ரசிகர். ஆனால் ஈவ ரசிகர் தலைவர் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க உண்மையாக இருப்பாங்களா, நேர்மையாக இருப்பாங்களா, ஜனநாயகத்துக்கு குரல் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. எப்படிடா பாலன் நீ கலாச்சி பேசுவேன், உடனே ஒரு சேனலுக்கு காப்பீட்டு கொடுக்கணும், யூடியூப்பே இவன் சேனலில் என் வீடியோ போட்டு நான் தூக்குடா அப்படின்னு சொல்லி அக்கா தூக்கிடுவாங்க. அக்கா அப்படிப்பட்டவங்க. அதனால தான் அக்காவுடைய வீடியோ போடாமலே நம்ம இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வீடியோக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீன் வீடியோக்குள்ளே வாடா பாலா அப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னே அக்காவுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது. என்னடா பாலா நல்லா தான் பேசுது, இது இவங்க ஒரு அறிவாளி நினச்சி 10 பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு என்னடா நோய் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வேணும். அக்கா உண்மையிலேயே ஒரு நோய் ஒன்று இருக்குது. என்ன நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்டிவ் அமினேசியா அனிமேசியா. அது என்னங்க? ஆசிமேயா அமேசியா என்னது? அம்னீஷியா செகண்ட் பிசரான. அதனால அக்கா சில கேள்விகளை எனவே பேசுறது வழியாக கேட்க மறந்துட்டாங்க. அதான் அக்கா கிட்ட நம்ம சொல்ல வருது என்னன்னா, எனவே நான் ஒரு 10 கேள்வி கேட்குறேன், அதை எப்போ நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள நம்ம இப்போ உள்ள போக போகிறோம். வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. முதல் கேள்வியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, பெண் உரிமை, பெரியாருடைய வாரிசுகள், ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றியாகணும். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். பேக்ரவுண்டில் என் வயசே வரும். அது என்ன வயசு தெரியுமா? அது என்ன பாட்டு தெரியுமா? அது வந்து திண்டுக்கல் பெரிய பூட்டு இருக்கு, வாங்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு, நான் அம்மிக்கல் அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை போட்டு ஓரணியில் தமிழ்நாட்டில் பெண்களை இப்படி ஆடையை போட்டு ஆடை விட்டுட்டு இருக்கிறாங்க. இது எங்கே பண்ணாங்கன்னா வடக்க ஊப்பி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார்? இந்த ஊப்பியும் கிடையாது, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஊப்பி சங்கி ஒன்று தானே, அதனால தான் சொல்கிறேன். அந்த சங்கியை பண்ணுவாங்க. அதை தெற்கை நீங்கள் வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண் உரிமை அடுப்பாங்க இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் பாருங்க வீதியில் வைத்து ஆட வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணிவிட்டார். அதனால் அக்கா இதை கேட்க மறந்துட்டாங்க. ஏன்? அது திமுக. ஆனால் அக்கா எனவே பேசாது. செலக்டிவ் அமினேசியா அனிமேசியா. அது என்னங்க? ஆசிமேயா அமேசியா என்னது? அம்னீஷியா. எனவே பேசாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ரெண்டாவதாக இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்கா வந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்த மகளிர் பாச ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய கார்த்திகா அக்காவில் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன கருத்து இப்படி பேசுறீங்க, நீங்கள் இதனேக்காக நீங்கள் இப்போ இந்த கருத்துக்கு போராட வந்தீங்க அப்படின்னு சொல்லி அக்கா கேள்வி அடிக்கி தொடுக்கிட்டாங்க. இப்போ நம்ம அக்கா கிட்ட என்ன கேட்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்கா சொன்னது அந்த வீடியோவில், அதாவது ரிதன்யா அவர்கள் இறந்து சில தினங்களுக்கு அப்புறம் தான் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த அக்கா கார்த்திகா தலைமையில் அங்கே போராட்டம் நடக்குது. நம்ம ஊர் திருப்பூர் புள்ள வரதட்சணை கொடுமையாளர் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சுல்ல, முந்தா நேத்து தான் எல்லாமே முடிஞ்சு. இன்னைக்கு காலையில பாருங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ அக்கா கலாய்க்கிறாங்களாம்மா. எப்படி தெரியுமா கலாய்க்கிறாங்க? ரிதன்யா முந்தா நேத்து இறந்துட்டாங்க, நேற்று தான் அடக்கம் பண்ணாங்க, மறுநாளைக்கே கார்த்திகை போராட வந்துட்டாங்க. எப்படி போராடுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அக்கா கேள்வி தொடுக்குறாங்க.
இப்போ நமக்கு என்ன எனவே பேசுவாக்கிட்ட என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா, சில தினங்களுக்கு அப்புறம்னாலுமே கார்த்தியா அவர்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரிதன்யா அவர்கள் இறந்த உடனேயே இந்த எனவே பேசும் அக்கா வீட்டிலே இல்லையா. வீட்டிலாம் தேடி பார்த்தது, என்ன நம்ம பொண்ணை வர காணுமே, எங்கே போயிட்டா தேடி பார்க்கும்போது நேராக வீட்டில இருந்து நடந்து திருப்பூருக்கு போயிட்டாங்க. ரிதன்யாவுடைய வீட்டுக்கு தகவல் போயிட்டாங்க. முதலாக தமிழர் ஊடகத்திலேயே ரிதன்யா அவர்கள் இறந்த செய்தியை ஊடகத்தில் சொன்னதே அக்கா மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமாரோடைய மரணம், அதையும் ஊடகத்தில் முதல்ல சொன்னதே அக்கா மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலுமே அங்கே முதல் இடத்துல நிற்கிறது அக்கா மட்டும்தான். ஆமாம், ரிதன்யாவுடைய அந்த பூத உடலை, அந்த ரிதன்யாவுடைய உடலை நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் அக்கா திருப்பூர்லேயே குடியிருந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட அக்கா போராட்டம்னு அந்த அக்கா முதல்ல களத்தில் வந்து நின்றுவாங்க. ஆமாம், ஆனால் பாருங்க, அக்கா வந்து கார்த்தியா அவர்களை கலாய்க்கிறாங்க. என்ன கலாய்க்கிறாங்க? இரண்டாம் பிசுறு. இந்த இரண்டாம் பிசுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னக்குட்டி இந்த கார்த்தியா அக்கா இருக்காங்க தெரியுமா? கார்த்தியா அக்கா நாகை மாவட்டத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு 1,31,294 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்துக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி அந்த இடத்துல 3வது இடத்த கைப்பற்றிருக்கு. அப்போ மக்கள் களத்தில் நேரடியாக போய் நிற்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ அக்கா பேசுகிறாங்கன்னா, கார்த்தியா அக்கா பேசுகிறாங்கன்னா, அந்த கார்த்தியா அக்காவுடைய வீடியோ, பேசக்கூடிய வீடியோ 30 நிமிஷம் தான் எடிட்டிங் பண்ணாமல் வரும். மனதிலிருந்து பேசுகிறாங்க. ஆனால் எனவே பேசுவாக்கா, நீங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுறது 10 நிமிஷம், அதில் 100 எடிட்டிங்கு கட்டுப்புட்டு பண்ணிக்கிட்டு கார்த்தியா அக்கா அவர்களுக்கு இவங்க வைக்கக்கூடிய பேர் இரண்டாம் பிசுறான். அப்போ ரூமில் உட்காந்துக்கிட்டு திமுக ஜால்ரா அடிச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல், களத்துக்கே போகாமல் சீமானவர்கள் நம்பி மட்டுமே பிழைக்கக்கூடிய இந்த அக்காவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃபில் இன் த பிளான்ஸ். உங்ககிட்ட நான் விட்டுருதேன். நம்ம கார்த்தியா அக்கா சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் பேசும்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பெரியார் சிலை, கலைஞர் செயலெல்லாம் எப்படி படாத பாடுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ அக்கா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. எப்போ ஆட்சிக்கு வரும்? 2026, 2031, 2036, 2041, 2046, 2051, 2056, 2061 அப்படின்னு சொல்லி 2100 வரைக்கும் அடக்கிட்டாங்க. 26, 31, 36, 40. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அக்கா எனவே பேசுவோம் அக்கா, 2100 அக்கா 2200 வந்தாலும் கூட நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது கூட நாங்கள் சொல்கிறது எங்கள் சித்தாந்தம், எங்களுடைய வழி, எங்களுடைய கனவு கண்டிப்பாக நம்ம நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டில் சோழர்களுக்கு பிறகு, பாண்டியர்களுக்கு பிறகு ஒரே ஒரு மனுஷன் தமிழ் ஆண்டது காமராஜர் காலத்தில் மட்டும்தான். அது போய் எடப்பாடி வந்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். அப்போ இது எங்களுடைய இந்த கோபம், எங்களுடைய இந்த தவிப்புலாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பான முறை நிறைவேறிடும். ஆனால் நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அக்காவை பாருங்க, எந்த தேர்தலும் சந்திக்காது, எந்த வார்டு மெம்பருக்கு நிற்காது, மக்களை சந்திக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க. யாரு இவங்க ஏற்றிருக்கக்கூடிய தலைவர்? ஒரு தேர்தல் சந்திக்க மாட்டாங்க. ஆனால் தேர்தல் வெற்றி பெற்ற தலைவர்களோடு முழுக்க சேர்ந்து பயணிப்பாங்க. இவங்க ஏற்றிருக்கக்கூடிய தலைவர், தந்தை அவர் தான். தேர்தலை மக்கள் நம்ப மாட்டாங்க. நின்னா வார்டு மெம்பர் இல்லை, வார்டு மெம்பருக்கும் நிற்க தகுதி இல்லாத ஒருத்தராக தான் இருப்பார். அது பேர் நான் சொல்ல விரும்ப, நீங்களே ஃபில் இன் தி பிளான்ஸ் நீங்கள் நிரப்பிக்கோங்க. அப்படி ஒருத்தர் ஏற்றி வச்சுக்கிட்டு, தலைவரை ஏற்றிக்கிட்டு இவங்க நம்மளை கலாய்க்கிறாங்களாமா. பயந்துட்டோம் நாங்களாம் வந்து. அக்கா யார் தெரியுங்களா? யார்? எனவே பேசுவோம் அக்கா. இறந்து போன ரிதன்யா அவர்கள் ஒரு பேசும்போது ஒரு வார்த்தையில் நான் பார்க்க ஐயர் பொண்ணுமா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிட்டாங்க. கேட்டீங்களா? ஐயர் பொண்ணு மாதிரியே இருக்காமா. ஆமா ரிதன்யா, அப்ப நீங்க என்ன பொண்ணு? ஐயர்னு ஒரு சாதியை சொல்லியிருக்கீங்க, நீங்க என்ன சாதின்னு சொல்லாம விட்டுட்டீங்களே. ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம், மனசாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க மட்டும்தான் இப்படி பேசுவாங்க. இறந்து போன ரிதன்யாவுக்காக பேசாம அவ ஐயர் பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தைக்காக உட்காந்து செத்து போன ரிதன்யாவுக்காக பாடம் எடுத்துட்டு இருக்கு. நீங்களே வீடியோ பார்த்தீங்களா? இப்போ நம்ம அக்கா கிட்ட என்ன கேள்வி கேட்க போற? 3வது கேள்வியாக, ரிதன்யாவுக்கு நீங்க பாடம் எடுத்துக்கிட்டீங்க சரி அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க எனவே பேசும் மூலம் நீங்க கேட்பீங்க நான் நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய
ஈவே ராமசாமி நாயக்கருடைய இரண்டாவது மனைவி யாரு? மணியம்மை. இந்த மணியம்மை அவருடைய மூத்த கணவர், முதல் கணவர் ஒரு கணவர் வச்சுக்கோங்களேன், அவரு இறந்ததுக்கு பிறகு பெண்ணையும் பேசக்கூடிய நீங்க, மறு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய நீங்க எதற்காக மணியம்மைக்கு இரண்டாவது திருமணம் பண்ணி வைக்கல? நீங்க பேசுவீங்களா? இங்க குரல் குடிப்பி நான் நம்புறேன். உங்களுடைய எனவே பேசும் குரல் வழியாக நீங்க கேட்பீங்க, எதற்காக மணியம்மைக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கவில்லை, ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக அப்படின்னு சொல்லி அக்கா இறந்து போன மணியம்மைக்காக குரல் கொடுக்க போகிறார். இங்கே கேட்பீங்களா? அப்படி கேட்டுட்டு தம்பி நாளாவது ஒரு கேள்வி ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணா பல்கலை மாணவி, எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டதற்கு கொஞ்சம் கூட அதை பற்றி பேசாத ஒரு பெண் யார் என்றால் நீங்கள் தான். பேசவே இல்லை, அதை பற்றி வீடியோவே போடலை. ஆனால் அதை பற்றி வீடியோ போடலை, மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. பெண்களுக்கு ஒன்று நாங்கள் பொங்கி எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி. வெக்கமா இல்லையா? கூச்சமா இல்லையா? உங்களுக்குலாம் கேட்டிருக்கணும்ல? கூச்சமே இல்லை. எனவே பேசுவோம் அக்கா. நீங்கள் என்னையாவது கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? அங்கே திமுகலா பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. எனவே பேச மாட்டாங்க. அக்கா கிட்ட நம்ம 5வது கேள்வி நெருங்கிட்டோம். வழக்கம் போல் கேட்கறது தான். நம்ம 2-3 வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு முறை அக்காக்காக நம்ம கேட்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி தலைவர், தமிழ்நாட்டு கமிட்டி தலைவர், மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் மாவட்டம் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஒரு கோயிலில், வல்லக்கோட்டை என்கிற பகுதியில் கோயிலில் குடமுழுக்கு நடக்கு. அந்த குடமுழுக்கில் செல்வ பெருந்தகை மேலே ஏற்றலை. இப்போ அக்காவை பாருங்க, செல்வ பெருந்தகையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எப்படின்னா உங்களை ஏற்றாமல் இருப்பாங்க. நான் எனவே பேசுகிறேன், கேள்வி கேட்குறேங்க. சேகர் பாபு காரு, எதற்காக நீங்கள் செல்வ பெருந்தகை நீங்கள் மேலே ஏற்ற அனுமதி கொடுக்கல? உங்கள் இந்த அறநிலையத்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் பேசுங்க, எனவே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அக்கா கேள்வினால் தொடுக்க எடுக்க போகிறீங்க. ஆமாம், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை 2000 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அக்கா கேட்பாங்க பாருங்க, 2000 ஆண்டு குப்பையில் போடுங்க, இது பெரியார் மண், திராவிட மண், திராவிட முதல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இப்போ பாருங்க நான் கூட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லி அக்கா செல்வ பெருந்தகைக்காக நீங்கள் பேசுவீங்க நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் பேசுவீங்களா? அக்கா பேச மாட்டாங்க. ஏன்னா எனவே அங்கே திமுக அதனால எனவே அக்கா பேசாது. 2000 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது கலாய்க்கிறாங்க நம்மளை சீமானனையும் அன்னை கைல்வெளியும் சேர்த்து கலாய்க்கிறாங்களாமா. சீமானனை விட அவருடைய கைல்வெளி அண்ணியுடைய அம்மாவுக்கு வயசு கம்மி, தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி அழுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசலாமா? நீங்கள் உங்கள் இதை தேடி பார்க்கணுங்க. இப்படி பேசி பார்த்தீங்கன்னா அங்கே யார் வரா? ஈவே ராமசாமி நாயக்கர் வரார். சரி, நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பிறந்த ஆண்டு 1948. அதற்கு பிறகு கருணாநிதி ஒரு திருமணம் பண்ணுறாரு. அவங்க பேர் தயாளு அம்மாள். அந்த அம்மாவுடைய வயசு பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1948. எப்படிக்க நீங்களாம் கலாய்க்கலாம் மக்கா? சீமானவர்கள் தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசுறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்னக்கா? நான் ஏற்றுக்கிறேன், ஈவே ராமசாமி நாயக்கர் ஒருத்தர் இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் எல்லாம் அவர் தான், கரெக்ட் தானே? தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தவர், அதில் மாட்டுக்கிறது கிடையாதுல்ல, உண்மைதானே? அப்புறம் என்னக்கா? ஏன்க்கா நீங்கள் இதெல்லாம் கேட்கலாமாக்கா? இல்லை நீங்கள் கலாய்க்கலாமாக்கா? நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு, அது யார், ஈவே ராமசாமி நாயக்கரை வச்சுக்கிட்டு நீங்களாம் இப்படிலாம் பேசலாமா? நம்மகிட்ட எவ்வளோ பெரிய வீக் பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க. எனவே பேசுவோம் அக்கா. நீங்கள் அடுத்த முறை நீங்கள் சீமான் தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு கலாய்க்கக்கூடிய அக்கா, அடுத்த முறை நீங்கள் யாராவது இப்படி பேசுனீங்கன்னா ஈவே ராமசாமி நாயக்கரையும் பேசி நினைவுபடுத்துகிறேன். மறந்துடாங்க, ஏன்னா உங்களுக்கு நோய் இருக்குல்ல, மறந்துடுறீங்க, அதான் உங்க நினைவுபடுத்துறேன். செலக்டிவ் அமினேசியா, அனிமீசியா, அது என்னங்க? ஆசிமேயா, அமேசியா, என்னது? அம்னீசியா. இன்னொன்று குறிப்பாக ஒன்று, சமீபத்தில் ஒரு சங்கரபாணிங்கிற ஐயா கைது பண்ணுறாங்க. அப்போ அவர் பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு, பொங்கி எழுந்துறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர் பேசுனது சரி தப்பை தாண்டி அவர் ஒரு கருத்து ஒன்று வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கருத்து
ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன கருத்து, அவர் சொன்னதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க, அவர் சொன்னான்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா எனவே பேசுவோம் அக்கா, அவர் சொன்னது உண்மையா பொய்யா? ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது உண்மையா பொய்யா? புத்தகத்தை போடுங்க, அவர் எழுதிய புத்தகத்தை அரசுடையமாக்குங்க, அவர் பேசின பேச்சுக்களை அரசுடையமாக்குங்க, அவர் சொத்துக்களை அரசுடையமாக்குங்க. என்ன கெட்டுற போது யார் தடுப்பா? சொல்லுங்கக்கா, நீங்கள் கேளுங்கக்கா. நீங்கள் எனவே அழகாக பேசுவீங்களா? உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஈவே ராமசாமி நாயக்கருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை நீங்கள் அரசுடையமாக்குங்க. அவங்கள குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லாததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்கு, எப்படி தப்பா பேசுறாங்க. அதனால இது எல்லாருக்கும் பொதுங்க. கொண்டு வாங்க போட்டு பேசுங்க. நீங்க அதுக்காக உங்களுக்கு ஒன்று தெரியுமா? குளத்திருமணின்னு ஒருத்தர் உங்க கூட்டம் தான். அவரு ராமசாமி நாயக்கருடைய எழுத்துக்களை மறுபதிவு பண்ணு சொல்லி அவர் எழுதுறாரு. அவரின் மீது நஷ்டஈடு வழக்கு போற கி வீரமணி. எப்படி நான் சொல்லல, குளத்திருமணி தான் சொன்னது. இந்த குளத்திருமணிக்காக எனவே பேச பொங்கி எழுந்து எப்படி நீங்க கி வீரமணி அவர்களே ஐயா இல்லை ஈவே ராமசாமியுடைய எழுத்தை அரசுடையமாக்காம பொதுடையமாக்காம ஏன் நீங்க இன்னும் கட்டி வச்சிட்டு இருக்கீங்க? பொதுடையமாக்குங்க அப்படின்னு சொல்லி போராடுங்க. பேசுவீங்களாக்கா? எனவே நீங்க பேசுவீங்களா? எனவே நீங்க பேச மாட்டீங்க. அங்க திமுக வந்துடும், அதனால அக்கா பேச மாட்டாங்க. பல பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களா, முதலாளாக குரல் கொடுத்துருவாங்க. இந்த கிட்னி திருட்டான். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலுமே குடிகார சண்டையா திமுக கட்சிக்காரன் இருப்பான், கிட்னி திருடுறா திமுக கட்சிக்காரன் இருப்பான். நடந்திருக்கு, திமுக கட்சிக்காரன் தான் பண்ணியிருக்கான். சரி, போதைப் பொருளா, வெளிநாட்டிலேருந்து போதைப் பொருளா திமுக ஜாபர் சாதிக் வந்து நிற்பார். அப்புறம் உள்ளூர் மெட்ரா கள்ளச்சாராயமா முத்துக்குட்டு வந்து இருப்பார். என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? திமுக தான் பிரச்சனையே. எனவே பேசுவோம் அக்கா. இது என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனவே பேசுவோம் அக்கா. அதனால் நம்ம அக்கா கிட்ட நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நோய் உங்களுக்கு ஒன்று இருக்குது. திமுக நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு அப்படி ஷார்ட் டைமாக நீங்கள் மறந்து போயிருந்தீங்க. அஜித்குமார் மரணத்திற்கு அக்கா ஒன்று பேசினாங்க பாருங்க. எத்தனையோ சீரிய திட்டங்கள் இந்த கருப்பு புள்ளி கண்டிப்பா மறைச்சிச்சு. இருந்தாலும் எங்க திராவிட முதல்வரை நாங்க இன்னும் நம்பிட்டு தான் இருக்கோம். இதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. இன்னொரு ராசக்கண்ணு திராவிட முதல்வர் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கு. அக்கா பேசினது எப்படி அக்கா விட்டுருக்காங்க பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு போல மெல்லிய மயிரகையால் தடை கொடுக்காங்க. ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு அஜித்குமார் தானே, பார்த்துக்கலாம், 25 டெத்து தானே, 4 வருஷம் ஆட்சி உண்டு, 25 டெத்துக்கு நடக்கக்கூடாதா அப்படின்னு அக்காவுடைய சோகம் வெளிப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், இப்போ கடைசி அக்கா கிட்ட என்ன சொல்ல வரோம்னா, வீட்டுக்குள்ளே உட்காந்து 10 நிமிஷம் பேசுறது 10 மணி நேரம் எடிட் பண்ணக்கூடிய அக்கா உங்களுக்கும் கார்த்தியா அவர்களுக்கும் எப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அவங்க களத்தில் நிற்கிறாங்க, மக்கள் சந்திக்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட போராட்டத்தை களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து கூட பாரத் விமானத்தை பற்றி பேச மாட்டீங்க. அஜித்குமாருடைய இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேச மாட்டீங்க, அவர் ஆட்சியை கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் சீமானை மட்டும் நாங்கள் நோண்டுவோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு நிப்பாட்டிடலான்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குங்க, நான் ஒரு சொந்தமாக ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன். அது போக பொழுதுபோக்கு நேரம் இல்லை, சரி ஒரு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, உங்களுக்கு படி இழக்கிறது சீமான் மட்டும்தான். ஐயோ பாவம், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகாமல் நீங்கள் யூடியூப் மட்டும் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் இன்னும் சீமான கடுமையாக பேசுங்க. பாவம், குடும்பம் இருக்குது உங்களுக்கு, வறுமையில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், காப்பாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் பேசி தான், நீங்கள் எனவே பேசுவோம் தான், பேசி தான் நீங்கள் காப்பாற்ற சூழ்நிலை ஒருவேளை இருந்துச்சுன்னா இன்னும் பேசுங்க, லைக்கை அள்ளுங்க, அவ்வளோதான். அதுக்காக தானே பேசுகிறீங்க. தாராளமாக கேள்வி கேளுங்க. சனாதானத்தை எதுக்குன்னு சொல்லக்கூடியங்க செல்வ பந்திரிக்காக எனக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்காங்க யார்? நம்ம சொல்லலை, ஜவஹர் நேசன் சொல்லி கல்வித்துறையை சார்ந்த ஒருத்தர் பதவி விலகின இந்த திமுக ஆட்சியில். தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. என்னவே பேசுவோம், திமுக வராது உங்கள் வாயிலிருந்து. அதனால் அக்கா கிட்ட சொல்லக்கூடிய ஒன்று, களத்தில் நிற்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நேரில் வாங்க, மக்கள் சந்திங்க, வெட்டி சவுடலை உட்காந்து பேசாதீங்க.
நன்றி.